இந்த ராஜேஸ்வரின்றவங்க வந்து சென்னை விருகம்பாக்கத்தை சேர்ந்தவங்க. ஓகேங்களா? இவங்க தான் ஒரு புகாரை கொடுத்துருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு தயாரிப்பாளருங்க. தயாரிப்பாளரா இருக்கிறது மட்டும் இல்லாமல், இவங்க வந்து இதில் வந்து துணைத் தலைவருக்கு போட்டிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து செயற்குழு உறுப்பினராகவும் இருந்திருக்கதா அவங்களுடைய புகாரில் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2022லேருந்து 2023, 2023, 2024, 2024லேருந்து 2025க்கான இங்கே ஆண்டறிக்கையை வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் வந்து அதை வந்து அவங்க சப்மிட் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஐஜி ரெஜிஸ்ட்ரேஷனை அதாவது பதிவுத்துறையுடைய தலைவருக்கு வந்து ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. புகார் கொடுத்தோன்னா அது ஆக்ஷன் எடுத்து அதை விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சுட்டு இங்கே கேட்டிருக்காங்க, இங்கே தயாரிப்பாளர் சங்கத்தில் கேட்டிருக்காங்க. இது ஒரு பேச்சுவார்த்தை போயின்னு இருந்துச்சு. அப்புறமா என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி புகார்லாம் போனதுக்கப்புறமா வந்து தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து அவங்கள வந்து அப்போத்திய தலைவராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முரளி ராமசாமி தான் தலைவர் இருந்தார். அப்போது வந்து ராதாகிருஷ்ணனும் 5 ஸ்டார் கதிரேசனும் அப்போ வந்து அவங்க வந்து இது செயலாளர்களாக இருந்திருக்காங்க அந்த பீரியடில். ஓகேங்களா? அப்போ என்ன ஆயிருக்குன்னா வந்து இவங்களை வந்து நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சஸ்பெண்ட் பண்ணால் வந்து ஒரு 45 days தான் வேலிடிட்டி. ஆனால் இவங்க வந்து 3 months சஸ்பென்ஷன் பண்ணாங்க. அந்த 3 months சஸ்பென்ஷனை வந்து இவங்க கோர்ட்டில் எதிர்த்து போட்டுன்னு கோர்ட்டு சொல்லி 45 நாள் தான் சஸ்பென்ஷன். அப்புறம் சரின்னு தயாரிப்பாளர் சங்கத்தில் கூப்பிட்றாங்க. தயாரிப்பாளர் சங்கத்தில் சொன்னால் இதில் வந்து நீங்கள் பொதுவெளியில் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி கதிரேசனும் ராதாகிருஷ்ணனும் தெரிவித்ததாக அவங்க புகார் வச்சுருக்காங்க. அவங்க சொன்னதைப்படி 28/11/2025 அன்று தேர்தல் அதிகாரிகள் மற்றும் சக தயாரிப்பாளர்கள் முன்னிலையில் இவங்க வந்து மன்னிப்பு கேட்டாங்களாம். மன்னிப்பு கேட்டப்புறமா வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை நீங்கள் வந்து உங்களை சஸ்பெண்டில் உங்களை வந்து இந்த சங்கத்திலேருந்தே தூக்கிட்டேன்னு சொல்லிவிட்டு இவங்களை வந்து தகாத வார்த்தைகளால் திட்டி, மிரட்டி, அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, மானபங்கம் படுத்தியதாக இவங்க காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து எஃப்ஐஆரும் பதிவாயிருக்கு. ரைட்.